நீங்க காங்கிரஸை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பயன்படுத்துறது மட்டும் இல்ல, இழிவுபடுத்துறீங்க. அது ஒரு தேசிய கட்சி, அதுக்கான அழைப்பையோ அல்லது ஒரு கூட்டணி விவகாரங்களையோ பேசுறதுங்கிறது நீங்க போகிற போக்கில் ஒரு பிரஸ் மீட்ல பேசுவீங்களா? இது என்ன ஒரு திரைப்படம் பற்றிய ஒரு விஷயமா? அப்படி திரைப்படம் பற்றிய உரையாடலே முறிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணியை நடு ரோட்ல வச்சு பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்கிறது? நான் சொல்றது விஜய்க்கு கேட்கல, விஜய்க்கு அந்த பக்குவம் இல்லாம இருக்கலாங்க, உங்களுக்கு என்னங்க இருக்குது? அப்போ அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப தெனாவட்டா பேசுறாருங்க. அந்த பேச்சின் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பதில் சொல்லல. அந்த பையன் தம்பிங்க வாங்க கேள்வி கேட்கிறார். யாரு? பத்திரிகையாளர் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க அல்லது செலிபிரிட்டி கேள்வி கேட்பாங்க. இவர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். காங்கிரஸோட பெருமை என்னன்னு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய கட்சி. காங்கிரஸ்னா என்னன்னு தெரியுமா? காங்கிரஸ் அது என்ன கட்சி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க அப்படின்றாரு. என்ன சொல்றாப்புல? அது சுதந்திரத்துக்காக போராடிய கட்சிங்க, சுதந்திரத்தை வாங்கி தந்த கட்சி. சரி, அவர்கள் பவர் எல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு. நாங்க விஜய், நாங்க கிடையாது, நாங்க கிடையாது, விஜய் பவர் கொடுப்பாரு, நீங்க போய் சொல்லணும், நீங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு தெனாவட்டான பேச்சு. ஒரு காங்கிரஸ்காரனுக்கே வச்சுக்கிடுவோமே, காங்கிரஸ்காரன் திமுகவையே போட்டு வாங்கிட்டு இருக்கிறான், அவங்கிட்ட போய் நீங்க இப்படி ரோட்ல இருந்து பேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு ஒரு, ஏற்கனவே அவர்களுக்கு எல்லாம் ஒரு வகையான பிரைடு இருக்கும். நாங்களாம் ஒரு பாரம்பரியமான கட்சியில இருந்தவங்க, இன்னைக்கு பவர் குறைவாக இருப்பதனால் நாங்கள் தாழ்ந்தவர் அல்ல அப்படிங்கிற உணர்ச்சி அவர்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு சினிமா டைரக்டர் ஒரு சினிமாக்காரனை வச்சுக்கிட்டு இப்படி பேரம் பேசினா அதை எப்படி மதிப்பார்கள்? அதற்கான எதிர்வினை சரியா ஆட்டினாரு நம்ம செல்வ பிறந்தவை. நாங்க எல்லாம் ஏற்கனவே பூஸ்ட் போர்ன்விட்டா எல்லாம் குடிச்சு தப்பா தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் தேவையில்லை, ராகுல் காந்தி எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு போட்டு உடைத்திருக்கிறார். இதற்கு மேலும் மூக்குடைப்பு தேவையில்லைங்கிற அளவிற்கு அடிச்சு தூக்கி இருக்கிறாரு.